ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒவ்வொருடைய கமெண்ட் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம உங்க பொண்ணான கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியுங்க. ஏதோ மாமியார் வீட்டு பாத்ரூம்ல இருந்த மாதிரி 1 மணி நேரமா பாத்ரூம்ல இருக்கா. எட்டி அவளேஜி வெளியில வாட்டி. மாமியார் வீட்டு பாத்ரூம் இல்லையா? மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்ரூம்ல 1 மணி நேரம் இருந்து பாரு, தெரியும். மாமியார் வீட்ல போய் பாத்ரூம்ல 1 மணி நேரம் இருப்பாளாம்ல? இருப்ப அதெல்லாம் அப்பா வீட்ல மட்டும்தான். எப்படி ஹாஸ்டல்ல இருக்க முடியாதோ அப்படிதான் மட்டி மாமியார் வீட்லயும். ஹாஸ்டலும் மாமியார் வீடு ஒண்ணுதான் மட்டி. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் இப்படி இவ கூட ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேன். கல்யாண வாழ்க்கையை நான் வெறுத்துற வேண்டியதான். பையன் உள்ள மாமியார் வீடுனா ஏதோ பியாய் வீடு மாதிரியே என்ன பயங்காட்டி வச்சிருக்கா. அப்ப என்னது புகுந்த வீடு நினைச்சுக்கிட்டியா? அதெல்லாம் இல்ல. அப்பா வீடு, பிறந்த வீடு, புருஷ வீடு, புகுந்த வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ உன்னை எந்த கரையில சேர்க்கனே எனக்கே தெரியல. அப்பா வீடு ஒண்ணுதான் சொர்க்கம், புகுந்த வீடு இல்ல. நீ படிக்கிறதுமோ ஸ்கூல் தான். அப்புறம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அதனால தான் நான் கதை ஆசிரியரே. நான் கதை ஆசிரியர்டி. நான் எப்ப கதை எழுதுறதுக்கு பேனா பிடிச்சனோ அப்பவே எல்லா சரித்திரமும் தானா எனக்குள்ள வந்துரும். அதுக்கு பேரு திறமை இல்ல, கடவுளே இறங்கி எங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். என்னடி சொல்லுத? ஆமா, 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம், 70 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடியதை முன்னுக்கூட்டியே எழுதி வச்சிருந்தோம்ல. ஒருவேளை இந்த பையவளை சொல்றது உண்மையா இருக்குமா? இருந்தாலும் இருக்கும். இந்த பையவளைய நம்ப முடியாது. சரி நீ கக்குசுல இருந்ததெல்லாம் போதும், வெளியில வா. இருட்டி, எனக்கு என்னமோ பாதி யோசனை இங்க இருந்து தான் வருது. யோசனை வருதா? அநியாயத்துக்கு கக்குசுல வச்சுதான் மட்டும் பாதி யோசனையே வருது. அப்படி கக்குசுல வச்சு என்னட்டி யோசிப்ப? அதுவா, என் காதல பத்தி தான் மட்டி. கக்குசுல வச்சு காதல யோசிக்கிற? ஆமாட்டி. எனக்கு காதலாசையே வரவிடாம பண்ணிட்டு கக்குஸ்ல உட்கார்ந்துகிட்டு காதலை பத்தி யோசிக்கிறாளா? உனக்கு காதல் வந்துட்டா எப்படி? நான் நினைக்கிற மாதிரி ஒரு மனவாளன் கிடைக்கிற வரைக்கும் காதல்ங்கிற பேச்சுக்கே இந்த அலைகிட்ட இடம் இல்ல. 100% நான் எதிர்பார்த்த மாதிரி எவன் ஒருத்தன் வாரானோ அவனை தாண்டி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் ஓடங்கள். அப்பன்றாக தாமரை பண்ணி தண்ணில மூழ்க அடி அடிபட்டவளே. நான் எவ்வளவு இதா பேசிக்கிட்டு இருக்கேன்? சகுனம் முடிச்ச மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? சகுனம் முடிச்சவளே, இரு நான் வார்டன் கிட்ட சொல்லி கொடுக்க. போயிரு சொல்லிட்டேன் ஒழுங்கா. இரு நான் வார்டன் கிட்ட சொல்லி எனக்கு வேற ரூம் நான் வாங்க போறேன். ஆமா, வார்டனுக்கு உனக்கு கொடுத்துட்டா மாறி சொல்லி பாப்பாவே. கால்ல கையில விழுந்தாது நான் வேற வாங்கிருவேன். பாரவத்தி எப்படி அடிச்சு விட்டா? நான் சத்தியமா சொல்ல மாட்டி, வயிறு எரிஞ்சு சொல்ல மாட்டி. நீ எதிர்பார்த்த மாதிரி 100%. நீ எதிர்பார்த்த மாதிரி மனவாளன் உனக்கு கிடைக்காது. கக்கூஸ் தண்ணி தான் இருக்கு, தூக்கி மோரையில ஊத்திர. ஓடிரு. அத்தி ஊத்துனால ஊத்திடுவா. அப்பன் ராகு தாம பந்தல்ல மூழ்க. விக்கி சார்னு சொல்லணும். எப்படி விக்கி சார் அப்படின்னு சொல்லணும். இல்லன்னு வச்சுக்க ஓட்டு தண்ணில முக்கி வச்சிருவேன். மோவைய ஒழுங்கா பேசணும்டி. விக்கி, நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. இப்போதாண்டி சரியான பாதையில போய்கிட்டு இருக்க. உனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குங்கத மறந்துடாத. நான் எந்த எல்லைக்கு போவீங்கறது உனக்கு நல்லா தெரியும். இருக்கதையும் இழந்துட்டு போயிராத விக்கி. எனக்கு சொந்தமானவளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஒன்ன மாதிரி கொல்சடலாம் பயம் கட்டி அதுக்காக பின்வாங்குறவன் இந்த விக்கி இல்லடி. மறுபடியும் சொல்றேன்டி, என் வழியில குறுக்க வராத, நொந்து போயிடுவேன்.
என்கிட்ட ஈவு இறக்கும் எதுக்குமே இடம் இருக்காது. சொன்னிய பொண்டாட்டி புள்ள, அது கூட எனக்கு ரெண்டாவது குற்றம் தாண்டி. எனக்கு நான் நினைச்ச காரியம் நடக்கணும். எந்த எல்லைக்கும் போவா இந்த விக்கி. உனக்கு உன் பையன் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருக்கான்ல, அதுவும் ஆம்பளை பையன் தான் பெத்துக்குவேன்னு அடம் பிடிச்சு பெத்துக்கிட்டல. என் பையனை பத்தி ஏதாவது வாய திறந்த திரும்பவும் சொல்றேன், நீ என்கிட்ட ஈவரக்கத்தை எதிர்பார்க்காத. கொளுத்துல கொத்திய வச்சவனுக்கு அது அடுத்து ஒரு நிமிஷம் ஆகாது. தெரிஞ்சுட்டு போயிருவேன். நீ பிறந்தது போன அடையாளமே இல்லாம மாத்திடுவேன். யாருக்கிட்ட நான் அமைதல இருந்தது என் அண்ணனுக்காக. காணாம போன என் குடும்பம் கிடைச்சது எங்களுக்காக அமைதலா இருந்தேன். நீ அவன் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு அவனை வாழ விட மாட்டேன்னு ஒத்த காலையில நின்றுட்டு இருக்க. தெரிஞ்சுட்டு போயிருவேன். இப்ப இல்ல விக்கி, எப்பவே உன் பொண்ணுத்தர வாழ கூடாது. உன் கண்ணு முன்னாடி அவன் குழந்தை குட்டியோட வாழ்வான். வாழ வைப்பாண்டி இந்த விக்கி. வேண்டாம் விக்கி, அந்த தப்ப மட்டும் நீ பண்ணிடாத. அதை நான் சீக்கிரம் செய்வேண்டி. அண்ணனுக்காக எதை செய்யக்கூடாதோ அதை செய்யலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தம்பி தாண்டி, ஆனா சில விஷயங்களை கீழே இறங்கிதான் செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் 365 நாள்ல என் அண்ணன் அப்பனா இருந்து நிப்பான். பாக்குறியாடி? சத்தியமா சொல்றேன்டி. அப்பா வாயிட்டேன்னு என் அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லுவான். சொல்ல வைப்பேன்டி. அன்னைக்கு நீ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். கிழிச்சுவேன் போடி. அன்னைக்கு நீ உயிரோட செத்துருவா. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க நல்லவனா இருந்து வச்சுக்கோங்க, வாழவே முடியாது. எங்க எப்படி எந்த இடத்துல பொம்மணும், எந்த இடத்துல நிமிரணும், எந்த இடத்துல பொய் சொல்லணும், எந்த இடத்துல உண்மையை சொல்லணும் எல்லாம் தெரிஞ்ச வேண்டிதான். என் அம்மா கிட்ட என்ன சொல்லணும், என் அண்ணன் கிட்ட என்ன சொல்லணும் எல்லாம் எனக்கு தெரியும். உன் பொண்டாட்டி கிட்ட அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வாழுவான். புரியுதா? அதுக்கு என் மேல நம்பிக்கை வை, என் மேல நம்பிக்கை வை. எனக்கு கால வந்து இந்த விக்கி குத்து கொடைதா பொண்ணுத்துற மாதிரி நடிச்சுட்ட. அவன் கெட்டவன் தான், ஆனா ரொம்ப நல்ல கெட்டவன். புரியல? பாசம் வைக்காத வரைக்கும் கெட்டவன். பாசம் வச்சுட்டான் அவன் நல்லவனா மாறிவான். திரும்ப கெட்டவனா மாற மாட்டான். அப்படிதான் இப்ப நல்லவனா வந்து மாறி நிற்கும். அவனால பழைய பொண்ணுத்தையா மாறவே முடியல. அந்த கெட்ட பொண்ணுத்தையா மாறவே முடியல. ஆனா நான் அப்படி இல்லடி. என்னால இடத்துல மாதிரி மாற முடியும். ஏன்னா நான் விக்கி. என் பொண்டாட்டி கிட்ட எப்படி இருக்கணும், என் அண்ணன் கிட்ட எப்படி இருக்கணும், என் அம்மா கிட்ட எப்படி இருக்கணும்னு நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய பச்சை நிதினா. என் குடும்பத்தாட்களுக்கு மட்டும் தாண்டி நல்லவன், மத்த எவனுக்கும் நான் நல்லவன் கிடையாது. வேண்டாம் விக்கி, என்ன பத்தி முழுசா தெரியாம நீ என்கிட்ட மோதாத. தெரியும் டி, உன்னை ஆரம்பத்திலே எனக்கு உன் மேல சந்தேகம். ஏன்னா திருடனுக்கு திருடன் தானே அவன் கொண்டு தெரியும். நான் திருடனா இருக்கும் போதே உன்னை யாருன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கொஞ்சம் இடறிட்டேன். பொண்ணு அது எப்படி நம்மள மாதிரி இருக்க முடியும்னு கொஞ்சம் இடறிட்டேன். அப்பா உன்னை எனக்கு பேசி முடிக்கும் போதே நீ எவ்வளவு தந்திரக்காரின்னு எனக்கு அப்பவே தெரியும் டி. என்ன கல்யாணம் முடிக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன பண்ண அத்தனையும் பண்ண. அப்ப கூட உண்மையா இருக்க பொழுது நினைச்சிட்டேனே, அதெல்லாம் நீ போட்ட பிளான்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. உன்னோட டாக்கெட்டு என் பொண்ணு தரணிதான். அப்படி என்ன தாண்டி பொண்ணு தரணிச்சு நீ காரியத்தை நடத்து நினைச்ச? அத சொன்னா உன் நெஞ்சு வெடிச்சிரும். நான் வரட்ட விக்கி. இன்னும் பொண்ணு திரைக்கு வச்ச டாக்கெட் முடியல. அவனை அடிச்சுக்கிட்டே நான் இருப்பேன். அவன் உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவனை அழிப்பேன். அவன் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது, கனவு காணாத விக்கி. ஏன்னா அவன் சிக்கினது என்கிட்ட. அன்னைக்கிலையும் தேன்மொழியும் தானா வந்து சிக்கினவங்க உன் அண்ணன் பொண்ணு தர கூட இருந்ததுனால. அன்னைக்கிளி அம்மா ஸ்தானத்துல வந்தா, தேன்மொழி காதலி ஸ்தானத்துல வந்தா. அதனாலதான் 2 பேரையுமே தாக்க வேண்டியதாய் போச்சுது. இல்லனா இதுல அன்னைக்கிளிக்கும் தேன்மொழிக்கும் எந்த சம்பந்தமே இருந்திருக்காது. தேன்மொழி பாட்டுல சந்தோஷமா எங்கேயாவது இருந்திருக்கலாம். இப்பவும் சொல்றேன் விக்கி, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை நீ என்ன கண்ணு தொண்டமா ஆக்குனாலும் இன்னொரு ஆதிரா வரதா செய்வா. ஆல்ரெடி இன்னொரு ஆதிரா வந்துட்டா. ஆனா ஒண்ணு விக்கி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பொண்ணு தெரிய நான் யாருக்கோ விட்டு கொடுத்துருக்கவே கூடாது. அவனை மாதிரி ஒரு மாவீரன், உண்மையா காதலிக்கிற ஒருத்தன், ஆண் மகன், அவனை நான் விட்டு கொடுத்துருக்க கூடாது. பிசிக்கலியா விட்டு கொடுத்துருந்தாலும் காதலுங்கிற முறையில நான் அவனை விட்டு கொடுத்துருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டேன். உண்மையை சொல்லலாம், அவன் ரொம்ப லவ் பண்ண.
எனக்கு அவன் அன்பு காட்டும் போதெல்லாம் சிரிப்பா இருக்கும். அடப்பாவி பையில இவ்வளவு உண்மையா காதலிக்கிற அப்படின்னு. ஆனா இப்ப உண்மையிலே நான் அழுறேன். அப்படி ஒருத்தரை நான் விட்டுட்டேனேன்னு. தேடி போனாலும் அவனை மாதிரி காதலிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற எவனும் பிறக்க முடியாது. இப்ப நீ ஏன் எடுத்துக்க, நீ வீரன் தான், ஆனா உனக்கு காதல் வராது. உன் மனைவி நல்லவா, அதனால நீ இருக்க, அவ்வளவுதான். ஆனா பொண்ணு தெரிய மாதிரி யாராலையும் காதலிக்க முடியாது. காதல் மண்ண காதலுக்குன்னே வளர்ந்தவன். அப்பா 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 அப்பா, அவனை மாதிரி யாராலையும் காதலிக்க முடியாது தெரியுமா? அந்த வீட்டுல நான் இருக்கும் போதே, நான் வீட்டுல எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே, என்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே அவன் பண்ண கோலுமால் இருக்கு பாரு. காதல் மனைவி நான் வேலை செய்யக்கூடாது. அப்பேற்பட்டவே அவன். ஒண்ணு பண்ணலாம். உன் பொண்ணு தர உனக்கு வாழணும், அவ்வளவுதானே? அவன் அப்பாவாகணும், அவ்வளவுதானே? உன் ஆசை அதுதான். ஆசை இல்ல, உங்க அம்மாவோட ஆசை. தான் பையன் மூத்தவனுக்கு தான் வாரிசு முறைப்படி வரணும், அவன் புள்ளதான் அந்த குடும்பத்தை ஆட்சி பண்ணணுங்கிறது உங்க அம்மாவோட ஆசை. அந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்றதுக்கு தான் நீ இப்படி கத்தி தூக்கிட்ட. உன் அண்ணன் வாரிசை நீ கையில தூக்கணும், அவ்வளவுதானே? ஒண்ணு பண்ணு, ஒரு வழி இருக்குது. என்னையும் பொண்ணு தெரியுமா அப்படி சேர்த்து வச்சுற. நீ முறைச்சிட்டா நாங்க பயந்துருவோமாங்க. விடுங்கடா அவளை, விடுமா. இவ்வளவு நேரம் வாக்கிலி அவ பேசினாலே கேட்டுட்டு தானே இருந்தியா? சரி சரி விடுங்க விடுங்க, அவதான் வாய் பேசுவான்னு தெரியும்ல. வாய் பேசலாம், இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மணிக்கணக்குல பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். ஜெயராஜத்தா ஜெயராஜத்தா, என்ன பொண்ணு தெரியும் காணும், விக்கியும் காணும், ஆளை காணுமே. காணாதுல்ல, எப்படி சொன்னா பத்தியெல்லாம் நான் அப்படிதான்டா பேசுவேன். வாய குறைங்கடா. உங்களுக்கு நீங்க வாய் கொடுத்து புண்ணாக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையாடா? பாருங்கக்கா, அப்படிதான் சொல்லுவாளாம். ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். எப்பா இவனை சமாளிக்க என்ன பொண்ணு தர மட்டும் தான் முடியும். என்ன பொண்ணு தர இன்னும் காணும்? டேய் சண்டைக்கு வாங்கடா. டேய் என்கிட்ட சண்டைக்கு வாங்கடா. பொண்ணு தர டேய் சண்டைக்கு வாங்கடான்னு சொன்னேன். அத்தான காடு ஒத்தையில விட்டுட்டு போயிரும் பாத்துக்க. இதுக்காவது நீங்க எனக்கு விட்டுட்டு போகணும்டா. ஏன் எனக்கு கண்டுபிடிச்சு வர தெரியாது? அதான் உன் எனக்கு நிறைய இருக்குதா. ஏன் இருக்குதா? ஆமா, எக்கச்சக்கம் இருந்துச்சு. இப்ப கூட இதெல்லாம் நிறைய போச்சுது பார்த்தோம். ஏன் என்னம்மா? ஏகப்பட்டது இங்கதான் கிடக்குது. தேவலி அவன் குரங்கு சொல்லுதா. டேய் கரப்பைல. உண்மை சொன்னே, உன் இனம் தான் எக்கச்சக்கம் கிடக்குது. அதுவும் நீ ஒண்ணுதான் சேட்டை பண்ணது இல்ல. ஆனா ஒண்ணுடா, அது சேட்டை மட்டும் தான் பண்ணும். இது பாரு வாழ்க்கையில பேச வேற செய்யுது. ஆமா, உங்க இடத்துல நாங்க நிறைய பார்த்தனே. எங்க என்னமா? நம்ம இனம் இங்க என்னடா இருக்குது? பையன் உள்ள வில்லங்கம்மா ஏதாவது யோசிச்சு சொல்லிடுவா, வாயை மூடிக்கிட்டு இருடா. இல்லடா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். குரங்க நம்ம அவனுக்கு சொல்லிட்டோம், பாரு என்னதுடா நம்மள மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன புள்ளியெல்லாம் நம்ம கூட ஒப்பிட மாட்டா. பையன் உள்ள வில்லங்கம்மா யோசிச்சு வில்லங்கம்மா தான் ஏதாவது சொல்லியிருக்கோம். வேண்டாம் விட்டுரு. டேய் விக்ரமே, சத்தியமா உன் இடத்துக்கு பார்த்தேன் தெரியுமா? தேவலி என்னது? இருக்கதே நான் உங்களுக்கு காட்டுனேன். விக்ரமாப்ல வேண்டாம் விட்டுருங்க. நானும் அதான் சொல்றேன், இந்த குழப்பைய கேட்க மாட்டேங்கன்னு. இல்லடா, அது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். உன் கூட சேர்ந்து எங்கேயும் அசிங்கப்படுத்திடாத, சொன்னா கேளு. இல்ல, அப்படி எந்த விலங்கு நம்மள மாதிரி இருக்குன்னு இவன் சொன்னா? வேண்டாடா விட்டுடா. இல்லடா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னடா கரப்பைல? ரொம்ப மரியாதை. சொல்லுடா. அது எந்த விலங்கு? அத நீ கொஞ்சம் நீனே பாத்துருவியா? எதுவும் வில்லங்கமா எதுவும் இருக்காதா? சே சே, உங்க இனம் அங்க நிறைய இருக்குடா. அதுல ஜெயராஜ் இருக்காரா? ஒப்பமான தாமரை பண்ண உலக ஏன்டா என்ன இதை இழுத்து விடுதா? ஆமா ஜெயராஜ், இது என்ன டைலாக் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இதுல நம்ம பேசுறது இல்லையா? இது எப்படி? அது அது வந்து அவர் காதலிக்க பொண்ணு பேசும் போலுக்கு அதான் அங்க இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அது வந்து அத தேவலி கரெக்ட்டா சொல்லிட்டால. உண்மையில இந்த பையன் உள்ளக்கு உடம்பு முழுக்க மூளைதான். டக்கு டக்குன்னு பதில் அடிச்சு விட்டுருது. டக்கு டக்குன்னு பதில் அடிச்சு விட்டுருதாடா. யார் மனசுல எந்த ரகசியமும் இருக்க முடியாது. கூட இருந்து பார்த்த மாதிரி அத்தனையும் போட்டு கொடுத்துருவா. நான் கேட்டக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. அதுல ஜெயராஜ் இருக்காரா? நீ என்கிட்ட உதவாங்க போறடா. நான் இல்லல. ஒரு சாடையில தெரியுது. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இருங்கனே, இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிடுவான். கேள்விகளை நீ கேக்குறாயா இல்ல நான் கேட்கட்டுமா?
இவனோட எங்களை கிளி கிளி கிழிச்சதெல்லாம் போதும். இனி ஒண்ணு கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம். நான் கேட்டக்கு மட்டும் பழிச்சுனா போதும். அது விலங்கு மாதிரி விக்க இருக்காவலா 100%. அப்புறம் முக்கியமான ஒரு நபர் இல்ல. அப்பா மோல அவ சொல்லதுக்கு முன்னாடி இவ்வளவு உசாரா சொல்லிட்டா. இல்ல நான் சொல்ல வர்றது கேள. ஒரு துளி கூட இல்ல. இல்ல அது யாருன்னு கேட்க விட. இல்ல அறிய மாதிரில இல்ல. யார்கிட்ட? தேன்மொழி கிட்ட. இல்ல நான் கேட்க விட. ஹோ உங்க ஆளு மாதிரி இல்ல. ஆனா எங்களை மாதிரி அந்த விலங்கு இருக்குதோ. ஆமா. நல்லா இருக்கா? இல்ல அதுல பொண்ணுல தனு சேரணும். இல்லையா? இல்லையா? வாய்ப்பே இல்லையா? வேணாலும் நீங்களே செக் பண்ணி பாருங்க. நாங்களே செக் பண்ணி பார்க்கணுமா? ஆமா நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த பொண்ணுல தந்தாச்சு. ஒருத்தரனே சரியான ஆளுனே. என்ன நடக்குதுங்க? அவகிட்ட உங்களுக்கு இருக்க முடியாது. ஏன் சொல்ல மாட்டீங்க? வம்பு இழுத்ததே அவதான். ஒரு துளி கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்க. அது அவளுக்கு பேசுறதே அப்படிதான்டா. ஆனா மனசுக்குள்ள நிறைய மரியாதை இருக்கும். இல்லவே இல்ல. என்ன வாய் அடிச்சிருக்கா தெரியுமாடா? எப்பா நீதான் சமாளிக்கணும். மத்த யாரும் சமாளிக்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஏதோ இந்த காற்றுல விலங்கு எங்களை மாதிரியே இருக்குதான். அதுல ஒண்ணுல சேர்க்கலப்பாவா? ஆமா எங்களை மட்டும் சேர்த்திருக்கா. அதுக்குதான் இங்க வாக்குவாதம் நடக்குது. உனக்கு அப்படி குழு இருக்குமே. கொஞ்சம் சேட்டை பண்ணுதா அவ்வளவுதான். கொஞ்சம் இல்ல உடம்பு முழுக்க அவனுக்கு சேட்டை மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. சின்ன பிள்ளை அது அப்படிதான் இருக்கும். டேய் இங்க நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்கடா. அதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. ஏன்டா சின்ன பிள்ளை போய் ஒம்பிட்டு? இல்ல நான் வரல. என்ன எப்படியே விட்டுருக்க. நான் வீட்டுக்கு போறேன். நியாயம் தர்மம் நீதி எதுவுமே இல்லாதவங்க கூட வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி கிளம்பு. வாய்க்கு திறந்துட கூடாடா. நான் வாங்கி திறக்கதே இல்லடா. டேனியலு பாதா எப்படி சொல்லிட்டாரு? கிளம்புடா. நான் இங்க நீதி நேர்மை எதுவும் கிடைக்காது. கிளம்புடா. அந்த அலியா போ. அங்க நீதி நேர்மைலாம் இருக்கும். அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டே போ. அது யாரு? அது இந்த காட்டுல உள்ளவியதான். நான் வருவேன். இல்லடா பரவாயில்ல நீ கிளம்பு. சரி விடு. அவன் பாட்டுக்கு வந்துட்டு போறான். அது இங்க நீதி நேர்மை இல்லையானே. அறியாத பிள்ளை தெரியாம சொல்லிட்டு நான் விட்டுரு அப்படின்னு சொல்லுதியா? ஆமா நான் வருவேன். பச்சை பிள்ளை அழுது நான் விட்டுரு. இருந்தாலும் இந்த கடப்பை வரது எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல. பாவம் அவன் நீதி நேர்மையில எதிர்பார்க்கான். அது இங்க கிடைக்காத. பரவாயில்ல. அதான் அதுக்கு தாண்டா வாயை திறக்கிறதே இல்ல. எப்படி சொல்லிவிட்டா பாருடா. ஆமாடா இருந்தாலும் இனி பேசாத. அது விட மாட்டா. சரி நேராயிட்டு கிளம்புமா? அப்படி விசாரிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் 3 மலை ஏறணுமாமே. 3 மலையா? நேரம் இல்லாம இதான காரியாரே. இது காரியாதான். ஆனா ஹாஸ்டல் அங்கதான் இருக்கும். காரி இதுக்கு வெளியே போகாது. நம்ம நடந்து போயிருமா? நம்ம நடந்துருவோம். இவன் நடப்பால அப்படி திருமணி நடந்துரு அப்படி. அதெல்லாம் நான் நடந்துருவேன். மீனாணி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊதுனாலே நான் 10 அடி தள்ளி போயிடுறேன். இது எதுக்குடா என்ன கணக்குல சேர்க்கிய? 3 மலை ஏறணுமாண்டா? யாருவா? அப்புறம் இங்கே ஹோட்டலுக்கு புக் பண்ணிருக்கேன். ஹோட்டலா? எதுக்கு? இப்பவே மணி 12 ஆகுது. இன்னும் 3 மலை ஏறி அந்த பொண்ணை பார்த்துட்டு பேசிட்டு கீழே இறங்கினோம்னா சாயங்காலம் 6 மணி ஆயிரும். மிருகங்கள் நிறைய நடமாடுமா. அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ண முடியாது. புள்ளில் வேற இருக்கால. வேண்டாம் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில போய்க்கலாம். ஆமாடா வந்ததே வந்தாச்சு. காலையில சுத்தி பார்த்துட்டு போலாம். அப்படிடா மறுநாள் இந்த பிள்ளைய பார்க்கணும் இவருக்கு. அதான் இல்லடா அண்ணன் சொல்லு சரிதான். நைட்டு போல நம்ம டிராவல் பண்ண வேண்டாம். தேய்மொழி மீனாக்கெல்லாம் இருக்காங்கல்ல. டேய் யானை வருவான்டா. யானையா? இந்த பைத்தகோழி பயக்கிட்ட போய் சொல்லுவியலா? இவரு பெரிய வீரசூர. ஆமா காட்டு என்ன வருமா? காட்டு அப்ப நம்ம ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது வராதா? அதுக்கான செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் கொடுத்துருப்பாங்கல்ல. அது எங்க கொண்டு கோத்துட்டு ஏன் ஜெயராஜனே உங்களுக்கு பொண்ணே கிடைக்கல வேற இடத்துல? சரிடா அத செக்யூரிட்டி பாதுகாப்புல நிறைய இருக்குமே. விக்ரமே வழக்கம் போல நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கிடுவோம். வேற வழி. விக்கி அண்ணா அந்த விக்னேஷன் இருக்குல்ல அந்த ஹோட்டல் தான் புக் பண்ணிருக்கேன். சரியா அப்படி செக் பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம தானே இருக்கோமே. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நம்மளுமே ஏதாவது நடந்துட போதே. அக்காவும் தேர்மொழி தானே பாத்துக்கலாம். சரிடா சரி வாங்க கிளம்புங்க. ஐலசவா டேய் ஆரம்பமே பயங்கரமா இருக்கடா. அப்போ பெரிய அத்தமா இருக்கும் உங்களுக்கு. டேய் உடம்பு குறையும்டா. நல்ல ஏது கோத்த கழிப்பிட்டு வர. நான் எனக்கு குண்டாவனா இருக்கேன். ஆமா என்னோட நீ குண்டுதான். ஓடினு சொல்லிட்டேன். அண்ணே தேர்மொழியை பார்த்து கூட்டு வா. சரிடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வாய் அடிக்கடி வயா நான் பார்க்காம போயிட்டேன்.
நீ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்ன நான் கேட்கவே இல்லையே. என்ன வாயி? புத்தி மாறுதே, கையிடுங்க. இல்லையா? தெரியும், உங்க பேச்சிலே எனக்கு தெரியும். கையிடுங்க. அதான் யாரும் இல்லையே. அதுக்கு 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 அள்ளி அடிக்கலாம் நினைச்சா. வேண்டாம், விடுங்க. ஏன்? விடுங்க. யார திரும்பி பார்த்தா என்னதுக்கு ஆகும்? அதெல்லாம் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் போறேன். சரி, என்கிட்ட இந்த மாதிரி பேசு. என்ன பேசணும்? அவங்க கிட்ட வாய் அடிச்சல, அப்படி என்கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட மட்டும் அப்படி பேச மாட்டேங்க. அந்த கலவே அந்த வம்பல தான் பேசுனேன். என்கிட்ட பேசுறே. அவனை நான் மரியாதை இல்லாம பேசியிருக்கேன். பரவாயில்லடி, என்கிட்ட அப்படி பேசு. எனக்கு பொம்பளை பிள்ளைங்க துருத்துன்னு வரது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு பிடிச்சவனி துருத்துன்னு வருது ரொம்ப பிடிச்சிருக்கு. பொம்பளை பிள்ளைங்க அவனா கொஞ்சம் மாதிரி நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி சட்டை பண்ணிட்டே இருந்தா அது பார்க்கும்போது ரசிக்குன்னு தோணும். பொம்பளை பிள்ளைங்கனாலே அதாண்டி அடையாளமே. அவங்க பேசுற பேச்சு இருக்கு பாரு, குழந்தைங்க பேசுற மாதிரியே இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சலிக்கவே சலிக்காது. அதுக்கெல்லாம் தனி கொடுப்பன வேணும். பேசுறே. பேசுன என்ன பேச? என்கிட்ட அதே மாதிரி ஏதாவது வம்பையிலே. நீங்க பேசுறது எனக்கு வரும். எனக்கு தான் பேச்சு வராத. தெரியல. அப்ப என்ன? என்கிட்ட பேசுதே. வேண்டாம், நீங்க பார்க்க பார்வையே சரியில்லை, நான் போறேன். சச்சா, அப்படிலாம் இல்லையா? இல்ல, நீங்க கண்ணாடி போட்டு மறைச்சுக்கிட்டா நீங்க பார்க்கறது எனக்கு தெரியாதா? அது அது கண்ணு நோண்டிடுவேன். இல்ல. ஐயோ, அப்படி பார்க்காதீங்க. இல்லடே, பார்க்க வேண்டாம்னு சொல்லி நான் பார்க்கல. பார்க்க கூடாது. சரி, பார்க்கல. இப்பவும் பாக்கீங்களே. இப்போ நான் முகத்தை காட்டி பார்த்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி வாயை கிளறாத. நான் கேட்டதுக்கு பதில். அப்ப இதுக்கு முன்னாடி என் வாயில தெரிஞ்சுக்கணும். நான் உங்களை போய் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டேனே. ஐயோ, கத்தாதடி. சரி, காத கூட. நான் உங்களை போய் ரொம்ப நல்லவன் நம்பிட்டேனே. நீ என்ன நல்லவன் நம்புன, இதை நான் நம்பணும். அது அது வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அதை நீ பார்த்ததே இல்ல. கொன்னுடுவேன் போர்க்கி. ஓய், பார்வை அப்படித்தானே இருக்கு. ஆமாடி, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் பார்ப்பேன். பாப்பீங்க பாப்பீங்க. நான் பார்ப்பேன்டி, இன்னும் பார்ப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். இங்க ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது. யார்ட்டி ஒன்று நல்லவன் சொன்னது? நான் கேடு கட்டவன் தான். அதுவும் விஷயத்துல ரொம்ப சீ, சீயா. என்ன விடுங்க சொல்லிட்டேன். அப்புறம் ஹோட்டல் புக் பண்ணேன்னு சொன்னேன்னு எப்படின்னு கேட்கவே இல்லை. எப்படி? உனக்கும் எனக்கும் தனி ரூம். இங்க வந்திருக்கையில கேன பையலுக பாத்தீங்களா? அப்படியே நம்ம தனியா விட்டுட்டு தான் மறைச்சலி பாப்பாங்க. ஆமா, யார கேட்டு? நான்லாம் வர மாட்டேன். அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ அத்தனையும் பண்ணிட்டேன். இன்னைக்கு உனக்கும் எனக்கும். கொன்னுருவா வேண்டாம். இன்னைக்கு உனக்கும் எனக்கும். நீங்க வர வர ரொம்ப கெட்ட பையனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல பையனா இருந்தா மட்டும் என்ன அவளை எனக்கு நீ கொடுக்க போற? இல்ல இல்ல, அதான் கெட்ட பையனா மாறிட்டேன். இந்த விஷயத்துல கெட்ட பையனா தானே இருக்கணும். ரொம்ப கெட்ட பையனா இருக்கணும்டே. நான் சொல்ற மாதிரி வந்துடணும். முடியாது. விளாடாத, தூக்கிட்டு போய் எல்லாரும் முடியும். பாத்துக்க. இதுக்குதான் காரியா இருக்குவான்னு கூப்பிட்டீங்களா? ஆமா, அங்க போனா உனக்கும் எனக்கும் பக்கத்து பக்கத்து வீட்டை கொடுத்துருக்காங்க. எங்க அம்மாக்கு ரொம்ப தான் ஓரம் வச்சன. அதான் பிக்கப் பண்ணி கூட்டு வந்துட்டேன். நீ கத்துனாலும் இனி நடக்காது. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் எல்லாம். தயாராயிர. இந்த விஷயத்துல இனி நான் இறங்கி போக மாட்டேன். முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஆசையோட வந்திருக்கேன். ஆசையை கலைச்சாத. வேண்டாம், கோவம் வந்துரும். கோவத்தை உனக்குள்ளே வச்சுக்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவத்தை என்கிட்ட காட்டு. எம்மாடியோ, நீங்க சரியில்லை. நான் போறேன். நீ பொண்ணாடி. நீ பொண்ணாடி. ஏன்? எப்படி அழகுல கொல்ற? இல்ல, நீங்க ஒரு மார்க்கமா இறங்கிட்டீங்க. என்ன விட்டுருங்க. சத்தியமா தாண்டி சொல்றேன். நீ பொண்ணாடி. இப்படி தினமும் என்ன பிச்சை புடுங்குற அழகு ராட்சசியே. இப்பவே உனக்கு குறைச்சி திங்க சொல்லி தின்றுவேன். பாக்குற பார்வை, பேசுற பேச்சு எனக்கு என்னெல்லாமோ பண்ணுதுடி. இப்பவுமே உன் கூட வாழ்ந்து போனது. நீங்க பொண்ணு தரதானே? அதாண்டி எனக்கும் தெரியல. நான் பொண்ணு தரதானு செக் பண்ணணும். கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல. முழுசா தேன்மொழி பைத்தியமாவே ஆயிட்டேன்டி. நான் இப்ப கூட எரியத்துல காதச்சு கேளு. தேன்மொழி டப்புன்னு அடிக்கும்டி. எனக்கு தூங்கும் போது இல்ல. வேண்டாம், நீ பாட்டுங்க. இல்ல, அது தூக்கத்துல வந்து கட்டி பிடிச்சேன். மத்தபடி எதுவும் இல்ல. இல்ல, நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். என்ன விடுங்க சொல்லிட்டேன். இல்ல, நான் கத்திடுவேன். அதான் சொல்றேன், நானா இல்லைன்னு. நீ எனக்குள்ள வர வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். அத்த மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களா? உடம்புல சேர வேண்டாமா? கொன்னுவேன். அப்படி பண்ணிட்டேன். அண்ணா, நீ எனக்கு வேணும். அப்ப நீங்க ஜெயராஜுக்கு பொண்ணு பார்க்க வரல? பொண்ணு தரைக்கு குட்டி பொண்ணு தர பார்க்க தான் வந்தேன்.